சென்னை திருவிக நகர் தொகுதி மதச்சார்பற்ற கூட்டணியின் திமுக வேட்பாளர் கே.எஸ். ரவிச்சந்திரனை ஆதரித்து திமுக மருத்துவ அணி தலைவர் கனிமொழி என் சோமு பரப்புரை மேற்கொண்டார். பெரம்பூர், நெல்வயல் சாலை, ஓட்டேரி, சுப்பராயன் 3வது தெரு ஆகிய இடங்களில் திமுக அரசின் சாதனைகளையும் அதிமுக ஆட்சியில் நிலவிய அவலங்களையும் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். இதில் திமுக துணை அமைப்பு செயலாளர் தாயகம் கவி, மேயர் பிரியா, பகுதி செயலாளர் தமிழ்வேந்தன் மற்றும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். எழும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட புளியந்தோப்பு, சிவராஜ்புரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து திமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். பரப்புரையில் திமுக செயலாளர் சோ வேலு மற்றும் கட்சி நிர்வாகிகள், திமுக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். விருகம்பாக்கம் தொகுதி திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜா தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர், அஜந்தா உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். வட்ட செயலாளர் கதிரேசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேட்பாளருக்கு பொதுமக்கள் மலர் தூவி ஆரத்தி எடுத்து பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். பரப்புரையில் திமுக ஆட்சியின் 5 ஆண்டு கால சாதனைகள், 2026 திமுக தேர்தல் அறிக்கையின் சிறப்பு அம்சங்கள் குறித்து எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் திமுக நிர்வாகிகள் மற்றும் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் முனிரத்னம் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். நெமிலி பேரூராட்சி, அசனெல்லிக்குப்பம், வெண்பாக்கம், திருமால்பூர் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். திமுக அரசின் திட்டங்களை எடுத்துக் கூறி பொதுமக்கள் மத்தியில் வாக்கு சேகரித்தார். திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தென்காசி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் டாக்டர் கலை கதிரவன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சுரண்டை, காமராஜ் நகர், பட்டாளம், கீழசுரண்டை, ஊர்காவல், பெருமாள் கோவில் திடல், சந்தி கோவில் திடல் உள்ளிட்ட பகுதிகளில் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் தலைமையில் கூட்டணி கட்சியினர் வாக்கு சேகரித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பூங்கோதை ஆலடி அருணா, சுரண்டை நகர பொறுப்பாளர் கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் நித்யா சுகுமார் தொகுதிக்குட்பட்ட தாமல், பொன்னியம்மன் பட்டறை, திருப்புட்குடி, பாலுச்செட்டி சத்திரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமப்புற பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தாமல் பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த அவர் பூ கட்டி கொடுத்து பூ வியாபாரியிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளர் நித்யா சுகுமாருக்கு வழிநெடுகிலும் பெண்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேர்தல் பரப்புரையில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன், ஒன்றிய செயலாளர் PM குமார், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். டெல்லி, குஜராத், சேலத்திலிருந்து யார் வந்தாலும் கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என மேற்கு மண்டல திமுக பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி உறுதிபட தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதி திமுக வேட்பாளர் கவிதா கல்யாண சுந்தரத்தை அறிமுகம் செய்து வைத்த மேற்கு மண்டல திமுக பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி தேர்தல் பணிகள் குறித்த ஆலோசனைகளை வழங்கினார். திமுக வேட்பாளரை 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க முழுவீச்சில் பணியாற்ற வேண்டும். டெல்லியிலிருந்து வந்தாலும் சரி, குஜராத்திலிருந்து வந்தாலும் சரி, சேலத்திலிருந்து வந்தாலும் சரி, இங்கு திமுக தான் வெல்லும் என உறுதிபட தெரிவித்தார். முன்னாள் MLAக்கள் அருண்குமார், CR ராமச்சந்திரன், தொகுதி பொறுப்பாளர் ராஜகாந்தம், நகர செயலாளர்கள் முனுசாமி, அசரப் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் திருமதி கவிதா கல்யாண சுந்தரம் அவர்கள் மேட்டுப்பாளையம் தொகுதியில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். மாவட்ட அளவில் நாங்கள் தான் ஜெயிக்கிறோம். கோவை மாவட்டம் நம்ம தான் ஜெயிப்போம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் ஜெயிக்கும். சிறப்பான வெற்றியை வழங்குவதற்கு வாக்காளர் பெருமக்கள் தயாராக இருக்காங்க. சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேந்திரன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன்படி சேலம் மாநகராட்சி 10வது கோட்டம், 13 மற்றும் 35 கோட்டங்களில் வீதி வீதியாக நடந்து சென்ற அமைச்சர் ராஜேந்திரன் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள முக்கிய அம்சங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்திற்கு சென்ற அமைச்சர் ராஜேந்திரனுக்கு பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
பொள்ளாச்சி திமுக வேட்பாளர் நித்யானந்தம் வீதி வீதியாக சென்று பரப்புரை மேற்கொண்டார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தொகுதிக்கு உட்பட்ட வடுகபாளையம் பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார். வீதி வீதியாக சென்று திமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்ட அவர் மளிகை கடைகளில் சென்றும் வாக்கு சேகரித்தார். அப்போது பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் ஷியாமலா, திமுக வடக்கு நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்ட திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பரப்புரையின் இடையே செய்தியாளர்களை சந்தித்த திமுக வேட்பாளர் நித்யானந்தம் திமுக அனைவருக்குமான ஆட்சி என்று தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டாக்டர் செந்தில்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கொலாசால அள்ளி, நல்லாம்பட்டி, வேப்பில அள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய செந்தில்குமார் 25 ஆண்டுகால பாலக்கோடு தொகுதியில் நீர்ப்பாசன திட்டத்தை முடக்கி விவசாயிகளின் வளர்ச்சியை தடுத்தவர் முன்னாள் அதிமுக அமைச்சர் KP அன்பழகன் என்று குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் ராமஜெயம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். மாப்பிள்ளையூரணி ஊராட்சிக்கு உட்பட்ட KVK சாமி நகர், சோட்டையன் தோப்பு, ஆரோக்கியபுரம், முத்துநகர், சண்முகபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது திமுகவினர் மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் முத்துராஜா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருக்கோகர்ணம், புதுத்தெரு, அண்ணாநகர், அடப்பன் வயல் ஆகிய பகுதி மக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது கார்த்திக் தொண்டைமான், மாநகர மேயர் திலகவதி செந்தில் மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். சேலம் சிவதாபுரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட தேமுதிக வேட்பாளர் மோகன்ராஜ் முதலமைச்சர் MK ஸ்டாலின் செய்த சாதனைகளை பட்டியலிட்டார். இந்த பரப்புரையில் திமுக உள்ளிட்ட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர்.